நட்சத்திர கோழி குருமா செய்முறை ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பொருளையுமே ரெண்டு வாட்டி சேர்ப்போம். 2 மசாலாவும் கொஞ்சம் கூட வேறுபடலைண்ணா. அரைவேல கொடுத்த மசாலாவும் கோழியில் போட்ட மசாலாவும் ஒன்று இணைஞ்சு வாயில் நடனமாடுது. வணக்கம் கட்டுறது கையிலே. அருமையான இந்த கிளைமேட்டில், ஜில்லுன்னு இருக்கிற இந்த கிளைமேட்டில் நாங்கள் இன்னைக்கு ஒரு ரெசிபி எடுத்திருக்கோம். அந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர கோழி குருமா. ஆமாங்க, இது இப்போதைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ஹோட்டலில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு சிக்கன் குருமா. அந்த குருமாவை தான் இன்றைக்கி நம்ம காணொலியாக காட்ட போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முகலாய் கிச்சனில் ராயலாக பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு விதமான சிக்கன் குருமா தான். ரொம்ப ஃபேமஸான சிக்கன் குருமா. இந்த சிக்கன் குருமா செய்முறையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம், டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் அவ்வளோ வாசனைக்கூடிய பொருட்களாக இருக்கணும். இதுக்கு ஒரு அரவை ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு ஒன்று இருக்கும். அது கூட அந்த அரவையை சேர்த்து இந்த சிக்கனை ரெடி பண்ணுறது தான் இந்த நட்சத்திர ஹோட்டல் சிக்கன் குருமா. இன்றைக்கி நட்சத்திர ஹோட்டல் இந்த சிக்கன் குருமாவோட ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெய் சோறு, வெங்காய பச்சடி, அவிச்ச முட்டை, இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் நம்மளோட பருப்பு பாயாசம், இது கூட சேர்த்து வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து மக்களுக்கு கொண்டு போய் தேடி கொடுக்க போகிறோம். இவ்வளவு சிறப்பான விருந்து ஏழை எளிய மக்களுக்கு யார் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நிகால் மற்றும் நபில் திருச்சியிலேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி எடுத்து காணொலியாகவும் கொடுக்க போகிறோம். அவங்க எந்த காரியத்தை நினச்சி இந்த உணவு கொடுக்குறாங்களோ அது சீக்கிரமாக நிறைவேறணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நட்சத்திர ஹோட்டல் சிக்கன் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். செக்கெண்ணெய், சுத்தமான கடல் எண்ணெய், வாசனை பொருட்கள் அன்னாசி பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பொடியாக வெட்டி வச்ச பூண்டு, பொடியாக வெட்டி வச்ச இஞ்சி, பொடியாக வெட்டி வச்ச பச்சை மிளகாய், சிகப்பு தக்காளி, முந்திரி பருப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பசுமாட்டு தயிர், புதினா தலை, மல்லி தலை, பதப்படுத்திய வெந்தய தலை, தூள் உப்பு, ஃப்ரெஷ் க்ரீம், வெண்ணெய், ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வாங்கின கோழி கறி. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். ஒரு ராயலாக ஒரு கிச்சனில் முகலாய் மன்னர் எப்படி அவருடைய கிச்சனில் இப்படிப்பட்ட சிக்கன் குருமா பண்ணாரோ அதே மாதிரி நீங்களும் ராயலாக உங்கள் வீட்டு கிச்சனில் பண்ணுறதுக்கு தான் தேவையான பொருட்கள் வச்சுக்கிறோம். நோட் பண்ணிங்க. செய்முறை ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பொருளையுமே ரெண்டு வாட்டி சேர்ப்போம். ஒரு அரவைக்கும் ஒரு வாட்டி சேர்ப்போம். அதுக்கப்புறம் சிக்கனோட 2வது வாட்டி சேர்ப்போம். நல்லா பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூப்பரான குருமா வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் குருமா பண்ண போகிறோம். அது ராயலான சிக்கன் குருமா. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ அதே ஸ்டைல் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரவை மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். நல்ல வாசனையான மசாலா. பொருட்கள் என்னென்ன சேர்க்குறேன்னு பார்த்துங்க. அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய். நீங்கள் வீட்டில் 1 கிலோவுக்கு அளவு சொல்கிறேன். 1 கிலோ கறி எடுத்திங்கன்னா ஒரு 100 ml கடலை எண்ணெய் சேர்த்துங்க. ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, 2 பட்டை, 5 ஏலக்காய், 6 கிராம்பு 1 கிலோவுக்கு. நல்லா இந்த மாதிரி மிதமான சூட்டில் சேர்த்துங்க. ஏன்னா காரில் ஆகிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ஒட்டியாக நறுக்கின பூண்டு ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துங்க. இஞ்சி 25 கிராம் இப்போ சேர்த்துங்க. இன்னொரு 25 கிராம் அப்புறம் சேர்ப்போம். அடுத்தது ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துங்க. நல்ல பொடியாக, நல்ல அந்த ஈரப்பதத்தோடு அந்தளவு பொடியாக நறுக்கிங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 பச்சை மிளகாவை சேர்த்துங்க. இந்த பூண்டு, இஞ்சி, கரம் மசாலானா பட்டை, கிராம்பு, வாசனை பொருட்களோட சேர்த்து பச்சை மிளகா வதங்கும் போது செம்ம வாசனையாக இருக்குண்ணா. இந்த வாசனையோட ஒரு 4 பெரிய வெங்காயத்தை ரஃப் கட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணால் கட் பண்ணிங்கன்னா அரைக்க தான் போகிறோம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிங்க. நாங்கள் ஒரு வெங்காயத்தை ஒரு 6 பீஸாக கட் பண்ணியிருக்கோம். அதை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை சேர்த்தாரு. இதுக்கு அடுத்தது என்ன சேர்ப்பாங்கன்னு நம்ம பார்க்கும்போது முந்திரி பருப்பு கொண்டு வந்துருக்காரு. முந்திரி ஒரு 30 கிராம் அளவு முந்திரி சேர்த்துங்க. இதுதான் குருமாவுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும், நல்ல ரிச்னஸ் கொடுக்கும்.
ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இஞ்சி பூண்டு வாசனை, அந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும் அந்த வெங்காயத்தில் ஏறினா போதும். அந்த எண்ணெயோட கிளேஸ் அது மட்டும் கிடைச்சா போதும். அடுத்தது நம்ம காரப்பொருட்கள் 2 வாட்டி சேர்க்கணும். இப்போ முதல் வாட்டி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மீதி 2வது வாட்டி சிக்கனில் சேர்ப்போம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், காஷ்மீரி எக்காரத்துக்கு ஒன்று சேர்த்துறாதீங்க, வரமிளகாய் தான் சேர்க்கணும். மல்லித்தூள் இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், இப்போ கொஞ்சம், அப்புறம் சிக்கனோட கொஞ்சம். ஜீரகத்தூள் இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷுனால ஜீரகம் மஸ்ட்டாக சேர்க்கணும். ஜீரகத்தூள் இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா, நல்ல அந்த மசாலா வாசனை இந்த குருமாவில் கிடைக்கணும். இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். ஐயா 1.5 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன்னு சொல்கிறீங்க, மொத்தமாக 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணுமா? அதை பிரித்து 75 மீன்ஸ் 3/4 ஸ்பூனாக சேர்க்கணுமா? இப்போதைக்கு சேர்க்கறது எல்லாமே நான் சொன்ன அளவிலே சேருங்க. 1.5 டேபிள் ஸ்பூன்னா 1.5 டேபிள் ஸ்பூன். அடுத்தது திருப்பி நம்பர் 1.5 டேபிள் ஸ்பூன் கறியோட சேர்ப்போம். எனக்கு 3 டேபிள் ஸ்பூன். ஏன்னா கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரம் வேணும். இது எல்லாமே இந்த மசாலாவுக்கு இந்த நல்ல ஒரு வண்ணமும் கொடுத்துரும், நல்ல வாசனையும் கொடுக்கும். ஸோ அதனால் ஈக்குவல் போர்ஷனாக சேர்க்கணும். மக்களே டவுட்டு கிளியர் ஆச்சா? மசாலா கூட வேகும்போது அருமையாக இருக்குண்ணா. வெங்காயம், முந்திரி, பட்டை. நாங்கள் வந்து நல்ல புளிப்பு தயிர் வச்சுருக்கோம். உங்ககிட்டயே நல்ல புளிப்பு தயிர் இருந்தால் ஒரு 50 ml மட்டும் சேர்த்தா போதும். அப்படி புளிப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 100 ml சேரும். ரொம்ப முக்கியம் இந்த கிரேவிக்கு தயிர். அடுத்தது கஸ்தூரி மேத்தி வாசனைக்கு இதுவும் 2 வாட்டி சேர்ப்போம். இப்போதைக்கு ஒரு 1/2 கைப்பிடி அளவு கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா உடச்சி சேர்த்துங்க. ஒரு 1/2 கைப்பிடி நீங்கள் எடுத்து சேர்த்துங்க, நாங்கள் அதிகமாக போடுறோம். நாங்கள் இப்போ வந்து ஒரு 50 பேருக்கு சமைக்கிறதுனால வந்து நம்ம வந்து அதிகமாக சேர்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லித்தழை நல்ல தண்டோட நல்லா உடச்சி சேருங்க. ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். நல்லா உடச்சி சேருங்க, நல்ல வாசனை கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. ஆஹா, மல்லி போட்டோன்னு அந்த மனமே மாறிடுச்சுன்னா. அடுத்தது புதினா இலைகள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துங்க. ஏன்னா குருமானாலே இதெல்லாம் சேர்த்தா தான் அந்த மனம் உங்களுக்கு கிடைக்கும். இது பானிபூரி கடை கிராஸ் ஆகிற மாதிரி வாசனை வருது. ஆமாம். வெங்காயம் எந்த அளவு சேர்த்தோமோ அதே அளவு ஒரு 4 பெரிய தக்காளி ரஃப் கட்டு எப்படி வேணாலும் கட் பண்ணிங்க, ஏன்னா அரைக்க தான் போகிறோம். நல்ல அந்த மசாலா வாசனை, அந்த புதினா, கொத்தமல்லி, அந்த இஞ்சி பூண்டு தனியாக தெரியுது. ஒரு நார்த் இந்தியன் கிரேவிக்கு எந்த அளவில் அந்த வாசனை கிடைக்குமோ அந்த வாசனை கிடச்சிது. இப்போ சுவையை கூட்டுறதுக்கு உப்புத்தூள் இப்பயும் சேர்ப்போம். இதுவும் 2வது வாட்டி கறியிலையும் சேர்ப்போம். ஐயா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாமா? அவ்வளோதாங்க. இது அப்படியே நல்லா ஆற வச்சு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரணும். தண்ணி கிண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக வெங்காயம், தக்காளி நமக்கு தேவையான தண்ணி கொடுத்துரும். அந்த கெட்டி பதம் கொடுத்துருங்க. அந்த மசாலா வாசனையோடு அரைச்சிட்டு வரணும். ஓகே ஐயா, ஆஃப் பண்ணியாச்சு. போய் அரைச்சிட்டு வர போகிறோன்னே. 2வது செய்முறை இப்போ ஆரம்பிக்க போகிறோம். முதல் செய்முறை பார்த்துருப்பீங்க. முழுக்க கடலை எண்ணெயில் தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்து சூப்பராக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனுக்கான மசாலா, குருமாக்கான மசாலா. இப்போ 2வது செய்முறை வெண்ணெயில் நம்ம தேவையான பொருட்கள், இன்னும் சொல்லப்போனால் கோழியை பார்த்திங்கன்னா வெண்ணெயில் தான் வதங்கி வரணும். அதுக்கு நீங்கள் 150 கிராம் வெண்ணெய் எடுத்துங்க. வெண்ணெயை நல்லா கரைச்சி விட்டுருங்க. வெண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து இவங்க பாதி இஞ்சியும் பாதி பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருந்தாங்கல்ல, அது இந்த நேரத்தில் சேர்த்துக்கப்போம். 50 கிராம் இஞ்சியில் முன்னாடி ஒரு 25 கிராம் சேர்த்தாச்சு. இப்போ 25 கிராம் இஞ்சி சேர்த்துக்கிறோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வச்ச கோழிக்கறி இந்த பச்சை மிளகாய் இஞ்சி மணத்தோடையே அப்படியே வேகணும். அதனால் இப்போவே சேர்த்துக்குங்க. ஒவ்வொரு பீஸும் 50 கிராம் நல்ல பெரிய பீஸாக. ஏன்னா இது வந்து ராயல் கிச்சனில் பண்ணுறது நல்ல பெரிய பீஸாக இருக்கும். இதை வெண்ணெயோடு சேர்த்து அப்படியே வதக்கணுங்க. இந்த வெண்ணெயோட முழு வாசனை அந்த இஞ்சி பச்சை மிளகாவோட எல்லா சுவையும் இந்த கறியில் ஏறணும். அப்படியே கறி பார்த்தீங்களா வெண்ணெயிலேயே வெந்து வருதுண்ணா. அதோட சிக்கனோட தண்ணி கூட முழு சத்து இந்த வெண்ணெயோட சேர்த்து இறங்குது.
கோழி கறி வந்து இந்த வெண்ணெயில நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். அடுத்த மசாலா ஐட்டங்கள் என்னென்ன மாஸ்டர் சேர்க்கிற போகிறான்னு விடாமல் பாருங்கள். ஒரு 1/4 வேக்காடு வெண்ணெயிலே நல்லா வந்துடுச்சு கறி. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. ஒரு 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துங்க. முன்னாடியே சொல்லியிருப்போம் மசாலா பொருட்கள். முன்னாடி வந்து குருமா மசாலாவுக்கு மசாலா பொருட்கள் சேர்த்துருக்கோம், காரத்தூள் வகைகள். இப்போ 2வது கறியிலே அதே பொருள் சேர்க்க போகிறோம். 2வது வாட்டி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கரம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கடைசியாக ஜீரகத்தூள் அதுவும் 1 டேபிள் ஸ்பூன். நார்த் இந்தியனில் ஜீரகம் சேர்ப்பாங்க, ஜீரகத்தூள் சேர்ப்பாங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே கறியில் ஏற்றிக்கிறாங்க. அருமையாக நம்ம கறி வெந்து வந்துருச்சுன்னா இந்த நேரத்தில் வந்து அரவைக்கு கொடுத்தாரு தெரியுமா மசாலா, அந்த மசாலாவை இப்போ சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேர்த்த அந்த காரத்தூளோட பச்சை வாடை போகிற முடிக்கும் இந்த தண்ணியிலே கறி நல்லா வெந்து வரணும். அந்த ஜூஸ் ஃபுல்லாகவே அந்த கறியில் ஃபுல்லாக ஏறணும். இந்த மசாலா பச்சை வாடை போனதுக்கப்புறம் தான் நம்ம அரவையாக சேர்க்கணுமே. நம்ம அரவை மசாலா அருமையாக தயாராகிருக்கா, நல்ல வண்ணத்தில் இருக்கா, அதே வண்ணத்தோடு இறக்குறோம். இந்த வாசனை ஃபுல்லாக இப்போ டபுள் மசாலா. ஃபஸ்ட்டு ஒரு செய்முறை, 2வது ஒரு செய்முறை, 2 சேர்ந்ததால் தான் இது ராயல் சிக்கன் குருமானே சொல்கிறாங்க. ஒரு குருமாக்கான தரமான பதம் இப்படி தான் இருக்கணும். அரவை அந்தளவு திக்காக இருக்கணும். அந்த திக்குக்கு காரணம், முக்கிய காரணம் பார்த்தோன்னா வெங்காயம், முந்திரி, இது 2மே அந்த திக்னஸ் கொடுத்துரும். நம்ம சேர்த்த அந்த வாசனை பொருள், அந்த கஸ்தூரி மேத்தி, அது கூட சேர்த்த நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா வாசனை எல்லாமே அந்த அரவை மசாலா அட்டகாசமாக வரும். நல்லா கொதிக்க 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 அந்த குருமா வாசனை எல்லா இடத்துக்கும் அப்படியே பரவும். அப்படி மசாலா கலவுன தண்ணினா நட்சத்திர விடுதி கோழிக்கறி ரெடியா? ரெடிங்க. இன்னும் கொஞ்சம் பொருட்கள்லாம் சேர்க்கணும். இன்னும் தரமான பொருட்கள்லாம் இதுக்கப்புறம் சேர்ப்போம். இந்த நேரத்தில் பாதி கஸ்தூரி மேத்தி 2வது வாட்டி சேர்ப்போம்னு சொன்னோம். அதே மாதிரி கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் நல்லா கசக்கி சேர்க்கணும் கடைசி டைம். கடைசியாக வெண்ணெய், இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துடும். ஆரம்பமும் வெண்ணெய், முடிவும் வெண்ணெய். இப்போ கடைசியாக வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து முடிச்சுக்க போகிறோம். இப்படி தாங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. கடைசியாக அந்த கிரேவி மேலே ஃப்ரெஷ் க்ரீம் அப்படியே நிற்கணும் வெள்ளையாக. கறி நல்லா வெந்துருச்சு, நல்லா மணக்குது வாசனை. இதோடு சேர்த்து ஒரு புலாவோ நெய் சோறோ வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஒரு நட்சத்திர ஹோட்டலில் பண்ணக்கூடிய ராயல் சிக்கன் குருமா இப்படி தான் இருக்கும். நம்மளும் ராயலான பொருட்கள்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரெஷ் க்ரீமு, கஸ்தூரி மேத்தி, வெண்ணெய், இது கூட சேர்த்த பொருட்கள் எல்லாமே, அந்த முந்திரி, இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ராயலாக இருக்கும். நீங்கள் ருசிச்சா தெரியும் இதோட சுவை. நீங்கள் அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் ஒரு பெஸ்ட்டான ரெசிபி, சிக்கன் ரெசிப்பியில் இந்த குருமா கட்டாயம் சேர்த்துப்பீங்க. ஐயா நான் போய் சோறு போட்டுருக்கேன். நெய் சோறா? என்ன தம்பி, என்னண்ணே முட்டைகள்லாம் உரிச்சு வச்சிட்டீங்களா? பல தம்பி வழக்கம் போல் விறகடுப்பு தம்மா? கண்டிப்பாண்ணே, நம்ம சமையல் எல்லாமே விறகடுப்பில் தான் 90% இருக்கும். வழக்கம் போல் சூடா சுவையா நெய் சோறு. பக்கத்து ஊர் ஏன் நெய் சோறு முட்டையோடு வந்தாச்சா? இப்போ அப்படியே நம்ம குருமாங்க. நட்சத்திர ஹோட்டல் ஸ்டார் குருமா நச்சுன்னு பண்ணியிருக்கோம். செமத்த நிற்கணும். அப்படியே குருமானா ஓடக்கூடாது, இந்த மாதிரி நிற்கணும். குருமா ஊற்றுங்க. நல்ல சூடாக இருக்குது, குருமாவும் சூடாக இருக்குது, நம்ம நெய் சோறும் சூடாக இருக்குது. இந்த கிளைமேட்டில் மனம் இங்கே வீசுதையா? அந்த மாதிரி இருக்குங்க குருமா. ஆனால் நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே வீசுதுண்ணா. சும்மா ஸ்டார் ஹோட்டலில் வச்சுருக்காங்க இதெல்லாம். குருமா குருமாவோட பிசைஞ்சு ஆஹா, 2 மசாலாவும் கொஞ்சம் கூட வேறுபடலைண்ணா. அரைவேல கொடுத்த மசாலாவும் ப்ளஸ் கோழியில் போட்ட மசாலாவும் ஒன்று இணைஞ்சு வாயில் நடனமாடுது. இந்த குருமாவோட நெய் சோறு பிசைஞ்சு சாப்பிடும்போது சிக்கன் பிரியாணி டேஸ்ட் வருது. ஒரு பிரியாணி மசாலா கூட சேர்ந்த மாதிரி இந்த நெய் சோறு காம்பினேஷன் ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலுமே சூப்பர். அந்த டேஸ்ட்டு, அந்த வெண்ணெயோட டேஸ்ட்டு தனியாக தெரியுது. அந்த கஸ்தூரி மேத்தியோட வாசனையோட இந்த குருமா அட்டகாசமாக இருக்குது. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். உங்கள் மெனுவில் இந்த சிக்கனை வச்சுங்க குருமாவில். ஏனோ தானோன்னு அரிசி வாங்கி பண்ணாமல் இந்த மாதிரி பாசுமதி அரிசியும்
இந்த நட்சத்திர கோழி கறியும் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். நட்சத்திர ஹோட்டல் மட்டும் கிடையாது, பேரே ராயல் சிக்கன் குருமா. இந்த ராயல் சிக்கன் குருமாவோட இந்த நெய் சோறு வச்சு சாப்பிடும்போது நான் வேற உலகத்திலே இருக்கேன் ஐயா. குழந்தைகள் நிக்கால் மற்றும் நபில் அவங்களுடைய குடும்பத்தார் திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு மட்டும் இது சிறப்பான விருந்து கிடையாது. இன்றைக்கி ரோட்டோர கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான விருந்தாக தான் இருக்கும். கண்டிப்பாக இப்படிப்பட்ட உணவுலாம் அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அவ்வளோ அட்டகாசமான உணவு. கொடுத்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தைகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு நன்றி. ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போயிட்டு உணவை கொடுக்கலாமா என்ன தம்பி ஒன்றா நம்ம சாப்பிட்ட மாதிரியே ஸ்பெஷலாக ஏழை சிக்கன் குழம்போட அப்படியே பீஸோட அள்ளி போடணும். இதை பாருங்கள், திக்கான ஒரு குழம்பு. சாப்பாடு பேக் ஆகிட்டே இருக்குண்ணா. நெய் சோறு, இது கூட ஒரு அவிச்ச முட்டை. ஆமாம், வாழை இல்லை மடித்து பார்சல் போட்டிங்க. என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாமா? பார்த்துடலாண்ணா. நம்மளோட ஸ்பெஷல் நெய் சோறு, இது கூட ஒரு அவிச்ச முட்டை, ஓகே. பருப்பு பாயாசம். இன்னைக்கு ஸ்பெஷலாக எப்பயுமே பைனாப்பிள் கேசரி தான் கொடுப்போம். அதுக்கு பதில் இன்றைக்கி பருப்பு பாயாசம் நல்ல முந்திரி திராட்சைலாம் போட்டு நெய் ஊற்றி அட்டகாசமாக கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக செஞ்ச நம்மளுடைய 5 ஸ்டார் ஹோட்டல் ராயல் சிக்கன் குருமா, ஒரு வெங்காய பச்சடி, இது கூட ஒரு தண்ணீர் பாட்டில். தண்ணீர் பாட்டிலுங்களா? ஆமாங்க ஐயா. நிகால் மற்றும் நபில் அவங்க குடும்பத்தார் வந்து திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. நிகால் மற்றும் நபில் அந்த குழந்தைங்க வந்து திருச்சியிலேருந்து உணவு கொடுத்துருக்காங்க. அவங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நிகால் மற்றும் நபில் அவங்க குடும்பத்தார் வந்து திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. கந்தாங்க சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. நிகால் மற்றும் நபில் அந்த குழந்தைங்க வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. திருச்சியிலேருந்து உணவு கொடுத்துருக்காங்கம்மா. நிகால் மற்றும் நபில் அந்த குழந்தைங்க வந்து அவங்க குடும்பத்தார் வந்து திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க சாப்பாடு. நன்றி நன்றி. நிகால் மற்றும் நபில் அந்த குழந்தைங்க அவங்க பெற்றவங்க வந்து திருச்சியிலேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நன்றி. கால் மட்டும் நல்லா இருக்கணும். அவங்க குடும்பத்தார் வந்து திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. சாப்பாடு இருக்குது, சாப்பிடு பாப்பா, சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. நிகால் மற்றும் நபில் அவங்க குடும்பத்தார் வந்து திருச்சியிலேருந்து உணவு கொடுத்துருக்காங்க. நல்லதே நடக்கும். நல்லா நன்றி. நிகால் மற்றும் நபில் அந்த குடும்பத்தார் வந்து திருச்சியிலேருந்து உணவு கொடுத்துருக்காங்க. சரி, அவங்க நினச்ச காரியம் நடக்கணும்னு ஒரு சரி வேண்டிக்கிறோம். நல்லபடியாக நடக்கும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நன்றிக்கா ஐயா. அந்த நினைவு காரியம் இந்த அப்பனே சனி பகவானே உடனே நிறைவேறணும் ஐயா. நன்றி நன்றி. அம்மா சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்கம்மா. குழந்தைங்கள் நிக்கால் மற்றும் நபில் அவங்க வந்து அவங்க குடும்பத்தார் வந்து திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு காரியத்தை நினச்சி இந்த உணவு கொடுத்துட்ருக்காங்க. அந்த காரியம் வெற்றி பெறதுக்காக ஆசீர்வாதம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு, நூறாண்டு 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 எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டி இறைவனை மன்றாடி வேண்டியுள்ளேன். மேலும் அவர்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறி மன மகிழ்ச்சியுடன் வாழ என்னை படுத்த இறைவனை மன்றாடி வேண்டியுள்ளேன். மீண்டும் அவர்கள் குடும்பம் வாழையடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களையும் பெற்று அவர்கள் பேரும் புகழும் வாங்கிய குடும்பத்தார் அவர்கள் பெருவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் மகிழ்ச்சியான தீர்க்காய்ச்சா என்னை படுத்த இறைவனை மன்றாடி வேண்டியுள்ளேன். சாப்பாடு இருக்கு ஐயா, சாப்பிடுங்க. திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க குடும்பத்தார். அவங்க ஒரு காரியத்தை நினச்சி கொடுத்துருக்காங்க, காரியம் வெற்றி பெறதுக்காக. நிக்கால் மற்றும் நபில் அந்த குழந்தைங்க வந்து அவங்க பெற்றவங்க எல்லாமே குடும்பத்தார் வந்து திருச்சியிலேருந்து உணவு கொடுத்துருக்காங்க. சிவபெருமான நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். குடும்ப உணவு கொடுத்த குடும்பத்தார் நல்லா இருக்கணும். நன்றி சார். சாமி சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. அம்மா நிகால் மற்றும் நபில் அவங்க அந்த குழந்தைங்க அவங்க பெற்றோர்கள் எல்லாமே ஒரு காரியத்தை நினச்சி இந்த உணவு கொடுத்துட்ருக்காங்க. வாழையடி வாழையா வம்சம் தரண்டி ஆளை போதியா ரொண்டி அறிவு போதியா கொடுத்து நல்லதே நடக்கணும். அந்த பிள்ளையை நல்லா இருக்கணும். நல்லா வாழ்க்கை நல்லா இருக்கணும். நிக்கால் மற்றும் நபில் மக்கா மாதிரி நல்லா இருக்கணும். புள்ளங்குட்டி செல்வாக்கா இருக்கணும். கணபதி விநாயகர் செல்வாக்கா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. நிகால் மற்றும் நபில்
திருச்சியிலேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி எடுத்து காணொலியாகவும் கொடுக்க போகிறோம். அவங்க எந்த காரியத்தை நினைச்சு இந்த உணவு கொடுக்குறாங்களோ அது சீக்கிரமா நிறைவேறணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இதே மாதிரி உதவிகளை நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கேள்வி பாண்டி. இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.